ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீசஸ் vlog. நான் இதோட vlog தான் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன ஈதுக்கு பண்ணேன், எப்படி போச்சு எங்கள் ஈதுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஈதுக்கு முந்தின நாளே குழந்தைங்களுக்கெல்லாம் மெஹந்தி வச்சு விட்டுட்டேன், மருதாணி தான் வச்சு விட்டேன். கோன் போட்டுக்கல, அவங்களுக்கு சீக்கிரமாக சேர்ந்துரும்ல அப்படின்ட்டு. ஏர்லி மார்னிங் நான் 5 o'clock எந்திரிச்சு ஃபஸ்ட்டு வேலையாக முதல்ல பாலை காய்ச்சி டீ போட்டுடலாம், டீ கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளோட மற்ற வேலையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் என்னோடய காலை கடமையாக நான் தொழுதுட்டு அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தொழுதுட்டேன். நான் எல்லாத்துக்கும் கிரேவிங் என்னென்னமோ வரும். எங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கு கிரேவிங் வந்திருக்கு. என்கிட்ட இந்த 1 monthும் நாங்கள் நோம்பில் 1 மாதமுமே இட்லி தோசை இது எதுவுமே எடுத்துக்கலாம். ஸோ நான் அதுக்கு முந்தின நாளே மாவாட்டி வச்சிட்டேன். இட்லி சுடலாம் தான் வச்சேன், பட் எல்லாருமே தோசை கேட்டங்காட்டிக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு குளித்து ஊதெல்லாம் பற்ற வச்சு நாங்கள் சாப்பிடாம போனால் சரியாகாது இல்லையா, நம்ம இவ்வளோ நாள் நோம்பு வச்சு. அப்போது ஆளுக்கு 2 50 பிஸ்கட் சாப்பிட்டு நானும் என் பொண்ணும் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஈது தொழுகை 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆயிரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஏர்லி மார்னிங்கே 2 பேருமே கிளம்பிட்டோம். நான் ஃபர்தா தான் போட்டுக்கிட்டேன். ஃபர்தா என்னோடய உள்ளே இதுதான் ஒரு டாப் தான் போட்டுக்கிட்டேன். இது நியூ எடுத்த ஃபர்தா தான், பட் இது ஓல்டு ஃபேஷன் தான், பட் நான் எடுத்தது கிடையாதுன்னு எடுத்துக்கிட்டேன். நாங்கள் இப்போ ஈது தொழுகைக்காக கிளம்பிட்டோம். ஈது தொழுகை முடிஞ்சு நாங்கள் ஃபஸ்ட் நானும் பாப்பா நான் சிக்கன் குருமா தோசை இதெல்லாம் சுடுறதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. அப்பாவும் பையனும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்ட கையோடு அப்படியே நான் லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு நின்றுட்டேன். என்கிட்ட நம்ம ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம்னா அப்புறம் ரெஸ்ட்டே எல்லாம் போயிடும்ட்டு நான் அப்படியே நின்ட்டேன். மட்டன் பிரியாணி தான். இதுக்கு 1/2 கிலோ நல்லா சூப்பரான ஆட்டுக்கறிங்க கிடச்சிது. அது முந்தின நாள் நைட்டே வாங்கிட்டோம். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் ஒரு 5 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கிட்டேன் இதை. ஏன்னா அப்போ தான் நமக்கு குக் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்கிறங்காட்டிக்கு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம், ஒரு பிரியாணி பாட் வச்சுக்கலாம். அதில் 50 கிராம் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெயில் தான் மேக்ஸிமைஸ் பிரியாணி செய்வேன். ஒரு 50 கிராம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் முழுவதுமே நெய்லேயே தாளிச்சு விட்டாலும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 2ஐயும் மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு 4 துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்துக்கோங்க, போட்டுக்கலாம். உங்களோட ரைஸுக்கு தகுந்த மாதிரி. நான் இது ஒரு அரை கிலோ அரிசி 1/2 கிலோ கறிக்கான அளவு தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போது 2 பெரிய வெங்காயம், ஒரு 15 20 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இது வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக இது வதங்கணும், அந்த அளவுக்கு இதை வதக்கி வச்சுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறினீங்கன்னா ஒரு 10 minutes ஆகும் உங்களுக்கு. இந்த வெங்காயம் வதங்கிறது தான் பிரியாணியில் இருக்கிற ஒரு பெரிய டாஸ்க்கு. இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இப்படி முழு முந்திரி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க. அது இப்போ சேர்க்கக்கூடாது. நீங்கள் தக்காளி அந்த தயிரெல்லாம் சேர்க்குறீங்களா, அப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்க போகிறேன். நமக்கு நல்ல ப்ரௌன் கலரில் வேணும், ரொம்ப கருகிடக்கூடாது. அதாவது ரொம்ப டார்க் ப்ரௌனாக இல்லாமல் ஒரு லைட் ப்ரௌனுக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்தாலே போதும். ரொம்ப ப்ரௌனாக இருந்ததுன்னா இனிப்பாயிரும் உங்களுக்கு அந்த வெங்காயத்தோட தன்மை. இப்போ நான் ஒரு சின்ன பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கொஞ்சம் புதினா தழை, ஒரு 4-5 பச்சை மிளகாவோட காரம் நம்ம கட் பண்ணி சேர்க்காதங்காட்டிக்கு அளவாக தான் இருக்கும். ஸோ ஒரு 4-5 தாராளமாக சேர்த்துக்கலாம். இதோட காரம் பெருசாக வராது. இப்போ இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போது இன்னுமே நல்லாவே நமக்கு வதங்கிருச்சு. இந்த மாதிரி நமக்கு நம்ம போட்ட மல்லித்தலையும் புதினாவும் இந்த அளவுக்கு ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 25 30 கிராம் 40 கிராம்குள்ளே இருக்கும் இது 2 சேர்த்தா. இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பிரியாணியோட அந்த டேஸ்ட்டு. அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்ததை எடுத்துக்கோங்க, நல்லா கலர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நம்மளோட பிரியாணியோட கலர் இந்த தக்காளி அப்புறம் வதங்கிறதுல தான் இருக்குது. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா,
மட்டனை அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து இந்த மசாலாவோடு இதை வதங்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து 5 விசிலுக்கு குக் பண்ணியிருக்கோம். உங்களோட மட்டனை பொறுத்து தான் அது. நான் 5 விசில் விட்டுருக்கேன். நார்மலாக வந்து 7 விசில் போடுவோம். நம்ம இந்த பிரியாணி கூட சேர்ந்து அது விசில் பண்ணுறங்க வேகுங்கிறங்காட்டிக்கு 5 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் நம்மளோட சக்தி சில்லி பொடி தான் நான் எடுத்திருக்கேன். நார்மல் சில்லி பொடி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்ல இதாகட்டும். 1 டீஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா வந்து ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதை வந்து பட்டை அதிகமாக, அடுத்தது கிராம்பு, அடுத்தது ஏலக்காய், அடுத்தது கிராம்பு, அந்த ரேஷியோவில், அதாவது 50 பட்டைனா 25 கிராம் ஏலக்காய், ஒரு 20 கிராம் கிராம்பு அப்படி அரைச்சதை போட்டுட்டேன். அது நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், அதில் மீட் இருக்கிற மாதிரியே தெரியல, அந்தளவுக்கு கிரேவி ஃபார்முக்கு ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது 2 கப் அரிசிக்கு 4 கப்பு தண்ணி அப்படிங்கிற ரேஷியோ தான் நான் எடுத்திருக்கேன். அதில் மட்டன் வேக வச்ச தண்ணி எனக்கு 1.5 டம்ளர் இருந்தங்காட்டிக்கு மீதிக்கு நார்மல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். நல்ல ரிச் டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். நான் நார்மல் தண்ணியே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ நீங்கள் உப்பு பார்க்க வேண்டாம். அரிசி சேர்த்த பிறகு உப்பு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு லெமன் இல்லைன்னா ஒரு ஹாஃப் லெமன், சின்ன லெமனாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, பெரிய லெமனாக இருந்தால் ஹாஃப் லெமன் போதும் உங்களுக்கு. ஏன்னா இது வெறும் 1/2 கிலோ தானே, அதனால் அந்தளவுக்கு போதும். உப்பு காரம் நல்லா செக் பண்ணிவிட்டு நான் ஒரு 2 டம்ளர் அரிசி, அதாவது 1/2 கிலோ ரைஸ் எடுத்துருக்கு. இது வந்து சீரக சம்பா அரிசி தான். இதை நல்லா வாஷ் பண்ணி இதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துங்க, ஜென்டில் மிக்ஸ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வைங்க. இது நல்லா தளத்தலான்னு கொதிக்கணும். அந்த கொதி வந்ததுக்கப்புறமா தான் நாம் வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணுவோம். இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா. நான் வந்து இந்த ஈத் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிள் தாங்க. ஏன்னா அப்பா வந்து அத்தா மௌத்தாய் வந்து 5 மாதம்தான் ஆச்சு. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இந்த ஈது போச்சு. பட் இருந்தாலும் குழந்தைங்க இருக்காங்கங்கிறதுக்காக நம்ம செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செஞ்சிட்டு இருந்தேன். இது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ரொம்ப சிம்பிளான இதுவாக இருக்குது, என்னடா இப்படி தான் ஈதா அப்படிங்கிற மாதிரி. எங்கள் அத்தா இருக்கிற வரைக்குமே ஈதுங்கிறது ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. பட் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நடக்கும் தானே, அந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து அரிசியும் தண்ணியும் சம அளவில் வந்த பிறகு நான் இதை தம் போட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தோசைக்கல் அடியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மேலே நம்மளோட பிரியாணி பாட் வச்சுக்கோங்க. நான் சைட் பை சைடு என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சமாக கேசரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு கேசரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி பாயசம் தான் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது பண்ணணும், ஃபிர்னி மாதிரி எதாவது பண்ணணும்னு நினச்சேன். பட் யாருக்கும் அதில் உடன்பாடு இல்லை, விருப்பம் இல்லை. சரி, ஒரு ஸ்வீட் பண்ணணுமே, நான் தான் வாண்டடாக பண்ணினேன். இவங்களுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கோ அதை பற்றின எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏதோ பெருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த இது தான் இருந்துச்சு. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு நான் தான் அதை அப்படி அவ்வளோ சிம்பிளாக இது பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு, நம்ம ஒருத்தவங்களுக்காக மற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது இல்லையா? ஸோ நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கேசரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து தம் போடும்போது மேலே ஒரு சட்டியில் சுடு தண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பிரியாணி குக் ஆயிரும். சைட் பை சைடு நான் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்ருக்குறேன். நான் கொஞ்சமாக தான் கேசரி செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அளவாக போதும் இல்லையா? நாங்கள் 4 பேர் தான். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நான் எங்கள் அக்கா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அம்மா வீடு அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அம்மா அதாவது நாங்கள் இருக்கிறது வேறு பக்கம், அம்மா வந்து அப்பாவோட மௌத்துக்கு அப்புறம் வேறு பக்கம் இருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் ஈவினிங் போல் அவங்களையும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி இதை கொஞ்சமாக செஞ்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் வந்து ரவை, சர்க்கரை, அப்புறம் கலர் பவுட்ரு இது மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். நீங்கள் நல்ல நெய்யிலேயே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கல்யாண கேசரி அப்படியே சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் யாருக்கும் கேசரியில் அவ்வளோ நெய் போட்டால் பிடிக்காது. ஸோ மேக்ஸிமம் எனக்கு தான் ரொம்ப பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சமாக இதில் 1 டீஸ்பூன் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்போது 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கிளறினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக கேசரி வருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக முந்திரி, திராட்சை, உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதையும் தாளித்து இதில் போட்டுக்கோங்க. அதுலேயும் நெய் இருக்கும், இல்லைன்னா ஆயில் இருக்கும். ஸோ உங்களுக்கு சூப்பராக ஒட்டாமல் கேசரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்திங்கனாலுமே நல்லா சாஃப்டான கேசரி கிடைக்கும். இப்போ நான் கேசரியும் சைட் பை சைடு முடிச்சிட்டேன்.
பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது, நம்ம கேசரி செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து பிரியாணி தம் போட்டு எடுத்துட்டேன். பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. அடுத்த வேலையாக எக்கு வேக போட்டுட்டேன். பாருங்கள் நம்ம பிரியாணி எவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நான் வந்து ஏனோ தானோன்னு வச்சேன், பட் இருந்தாலுமே அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. தேங்க்ஸ் டு அல்லா, அவ்வளோ நல்லா வந்திருந்தது. இங்கே பாருங்கள் நல்லா பொல பொலன்னு சீரக சம்பா அரிசி அவ்வளோ சூப்பர் ஃப்ளேவரில் நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம சில்லி கொஞ்சம் பொரிச்சுக்கலாம். இது பிரியாணினாலே சில்லி இல்லாமல் இருக்காது இல்லையா? ஸோ நான் லெக் பீஸும் கொஞ்சம் விங்ஸும் வாங்கிக்கிட்டேன். விங்ஸும் தான் பொரிச்சுக்க போகிறேன். இதை நல்லா ஸ்லோவாக குக் பண்ணி நல்லா வறுத்து இதையும் தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நான் போய் தூங்கிட்டேங்க. இதெல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு பேசாமல் போய் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஒரு 1:30 2:00 லுகர் தொழுகைக்கு அப்புறமா வந்து சாப்பிட உட்காந்தோம். எல்லாத்தையுமே இலையில பரிமாறிட்டேன். இந்த பிரியாணி இலையில சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிங்க. அது என்னவோ அது தெரியாது, அவ்வளோ நல்லாயிருக்கும் இலையில சாப்பிட்றது. எல்லாத்தையும் வச்சு நான், என் ஹஸ்பண்டு, நான், என் பொண்ணு எல்லாருமே உட்காந்துட்டோம். இவங்க 2 பேரும் அவள் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிச்சங்காட்டிக்கு என்னை வீடியோவில் எடுக்காதீங்கம்மா அப்படின்ட்டா. அதனால் அவளை எடுக்கலை, நானும் இவரை மட்டும் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதுமே, நம்ம பிரியாணி சக்ஸஸ் தானே. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கே. உங்களுக்கு பாருங்கள் ரொம்ப கரெக்டான ஆயில் கன்சிஸ்டன்சி எல்லாமே நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்தது. அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு இப்போ நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த சென்ட்ரலா கிளிப்பை காமிக்கணுமாமே, நான் சென்ட்ரலா அதை காமிக்கணும்னு சொல்லி அதை காமிச்சிட்டு இப்போ நாங்கள் கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நானே எல்லாருமே கிளம்பிட்டோம். இப்போ நானும் கிளம்பிட்டேன். உங்களுக்கு நான் அங்கே போய் முடிஞ்சால் விலாக் எடுக்கிறேன், இல்லைன்னா என்னால் முடியலன்னா ஓகே, இதோட நம்ம விலாகை க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம ஒரு சின்ன கிளிப் தாங்க, இன்னும் வீடே சரி பண்ணலை. ஆக்சுவலி எல்லாம் சும்மா அங்கங்கே வச்சுருக்கோம், இன்னும் ரெடி ஆகலை. கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.